நள்ளிரவு திகில். இது ஒரு திகில் கதை. கிஷன் மற்றும் அகில் இருவரும் நண்பர்கள். இருவரும் கல்லூரி படிப்பை முடித்திருந்தனர். அந்த ஊரில் இருவரது வீடும் அருகில் இல்லை. அதனால் ஏதாவது விசேஷங்களில் இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள். கிஷன் வீட்டிற்கு அகில் வந்திருந்தான். இருவரும் அன்று இரவு சினிமா செல்லலாம் என்று முடிவெடுத்தனர். இவர்கள் இதுவரை நைட் ஷோ சினிமா போனதில்லை. அவர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் இந்த முடிவை சொன்னார்கள். அனைவரும் அனுமதி கொடுத்தனர். அதற்கு காரணம், சினிமா தியேட்டர் வீட்டிலிருந்து 700 மீட்டர் தான். அந்த தியேட்டரில் 2 ஸ்க்ரீன்கள். ஒன்று ஏசியுடன் இருக்கும் திரையரங்கம், மற்றொன்று திறந்த வெளியில் பார்க்கும் டிரைவ்-இன் தியேட்டர். அங்கு ஸ்டேடியத்தில் உள்ளது போல் கேலரி சீட்டும் உள்ளது. அதே சமயம் பைக் மற்றும் காரில் அமர்ந்தும் பார்க்கலாம். 10 மணிக்கு திரைப்படம் திரையிடுவார்கள். இவர்கள் தியேட்டர் செல்ல முடிவெடுக்கவே நேரம் ஆனதால் டிக்கெட் அங்கு போன பிறகுதான் வாங்க வேண்டும் என்பதாலும் அருகில் இருந்த தியேட்டராக இருந்தாலும் கூட பைக் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அன்று மழை பெய்திருந்தது. அது திறந்த வெளி திரையரங்கம் என்பதால் ஈவினிங் ஷோ லேட்டாகத்தான் போட்டார்கள். அதனால் இவர்கள் படம் 1.5 மணி நேரம் தாமதமாக திரையிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. இவர்கள் யோசித்துவிட்டு டிக்கெட் மட்டும் வாங்கினார்கள். இவர்களுடைய பைக்கை உள்ளே எடுத்துச் செல்லவில்லை. காரணம், இதற்கு முன்னே உள்ள ஷோ முடிந்து அந்த மக்கள் வெளியே வந்த பிறகுதான் இவர்கள் வாகனம் உள்ளே எடுத்துச் செல்ல முடியும். தியேட்டர் மெயின் ரோடில் இருந்தது. தியேட்டரின் சைட் கேட் அங்கு கடற்கரை செல்லும் சாலையில் இருந்தது. அது ஒரு ஒதுக்குப்புறமான சந்து என்று சொல்லலாம். அங்கே அனைவரும் பைக்கை வைத்து கொண்டு காத்திருந்தார்கள். இவர்கள் இருவரும் ஜாலியாக கதை பேசி கொண்டிருந்தார்கள். நேரம் போனதே தெரியவில்லை. சுமார் 1 மணி நேரம் கடந்து விட்டது. இன்னும் அரை மணி நேரம் இருப்பதால் இருவரும் பைக்கை நிறுத்திவிட்டு வாக்கிங் செல்லலாம், ஏதாவது பேசிக்கொண்டு என்று முடிவு செய்தனர். அங்கு கடற்கரை போகும் சாலையில் நடந்தார்கள். அங்கு ஒரு பிரம்மாண்ட பங்களா இருந்தது. அதை பற்றி பேசிக்கொண்டே போனார்கள். பேய் படத்தில் வரும் இடம் போல உள்ளது என்று. அந்த சாலையில் ஒரு மயான அமைதி இருந்தது. அங்கு சாலையில் எந்த தெருவிளக்கும் இல்லை. இரு பக்கமும் உள்ள மரங்கள் காற்றுடன் பயத்தை தந்தது. இவர்கள் இருவரும் தைரியம் உள்ளவர்கள்தான். ஆனாலும் இவர்களையும் மீறி சற்று பயம் வந்தது. இவர்கள் இங்கு வரவேண்டும் என்று வரவில்லை. அந்த கிளைமேட் ஜில்லென்று இருந்ததால் இயற்கை காற்றை சுவாசித்து கொண்டே வந்துவிட்டார்கள். போக போக இருட்டு அதிகமாக ஆனது. முற்றிலும் வீடு, மக்கள் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு கார் மட்டும் வந்து சென்று கொண்டிருந்தது. கிஷன் மற்றும் அகில் 2 பேரும் அந்த இடம் இப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே இல்லை. அன்று அமாவாசை என்பதாலும் தெருவிளக்கு இல்லாத காரணத்தாலும் இருட்டாக இருந்தது. ஆனால் இப்படி ஒரு இருட்டு யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். கிஷன் அகிலை பார்த்தான். அவனை காணவில்லை. அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான். அங்கு அகில் இருந்தான். அங்கு இவர்கள் இருவரை தவிர வேறு யாரோ இருப்பது போன்று இருந்தது. இருவருக்கும் கொலுசு சத்தம் கேட்டது. அருகில் யாரோ இவர்களை கடந்து போனது போல் இருந்தது. கிஷன் மற்றும் அகில் இருவரும் செல்போன் டார்ச் ஆன் செய்தனர். அதே நேரம் தூரத்தில் ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. அதன் முகப்பு விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. இதுதான் சமயம் என்று இருவரும் அங்கிருந்து வேகமாக சென்றார்கள். ஒரு வழியாக திரையரங்கின் சைட் கேட் அருகே வந்து சேர்ந்தனர். பின்னர் த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 திரைப்படத்தை பார்த்தனர். ஆனால் அப்பப்போது அந்த இருட்டு மற்றும் கொலுசு சத்தம் இவர்களுக்கு ஞாபகம் வந்தது. இருவரும் படம் முடிந்து வீடு சென்றார்கள். ஆனால் அங்கு நடந்த சம்பவம் பயத்தை விட அந்த இடத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வத்தை அதிகரித்தது. அங்கே அப்படி என்னதான் இருக்கு என்று பார்க்க மறுநாள் கிஷன் தன்னுடைய யமஹா R15 பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அதில் அகில் அவனை பின்னே அமர்ந்திருந்தான். ஆனால் இம்முறை புத்திசாலித்தனமாக இருவரும் மதிய நேரம் சென்றனர். அங்கு பயப்பட ஒன்றுமில்லை. இவர்கள் இரவு நடந்து வந்த இடங்களிலெல்லாம் பார்த்தார்கள். அந்த இடம் கடந்து சற்று தூரத்தில் வீடுகள் இருந்தது. இருவருக்கும் ஆச்சரியம். ஆனால் நேற்று நடந்தது அமானுஷ்யமாகவே இருந்தது. கிஷன் மற்றும் அகில் இருவருக்கும் புரிந்தது. அந்த அமானுஷ்ய நிகழ்வு நடந்தது இரவு நேரம். அங்கு ஏதோ மர்மமான விஷயம் இருக்கிறது என்று. இருந்தாலும் அதை கண்டுபிடிப்பது இவர்கள் வேலை இல்லை அல்லவா? அதனால் வீடு வந்து சேர்ந்தார்கள். கிஷன் மற்றும் அகில் இருவரும் அன்று இரவு அந்த இடத்தை பற்றி பேசி கொண்டிருந்தனர். எப்படி அடுத்த நாள் அந்த இடம் சாதாரணமாக இருந்தது? முதல் நாள் நள்ளிரவு அந்த பெரிய பங்களா மட்டும்தான் இவர்கள் பார்த்தனர். வேறு எந்த வீடும் இருந்தது போல் தெரியவில்லை. ஆனால் அடுத்த நாள் மதிய நேரத்தில் அந்த பகுதியில் நிறைய வீடுகள் பார்த்தது இவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கிஷன் சொன்னான், அகில், எனக்கு என்னவோ அந்த இடத்துல பேய் இருக்கிறதா தோணுதுடா. ஆமாம் கிஷன், இரவு நேரத்தில் மட்டும் அந்த இடம் அமானுஷ்யமாக நிறைஞ்சதாக இருக்குது. இனிமே அந்த இடத்துக்கு இரவு நேரத்தில் போகிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு தோணுது என அகில் கூற, அதுவும் சரிதான் என கிஷன் கூறினான். இருவரும் பொழுது போகாமல் இரவு கேரம் போர்டு விளையாடலாம் என்று முடிவெடுத்தனர். ஆனால் வீட்டில் விளையாடாமல் மொட்டை மாடி சென்றனர். அங்கே லைட் இருந்ததால் வெளிச்சம் இருந்தது.
இருவரும் சுவாரஸ்யமாக கேம் விளையாடி கொண்டிருந்த போது நேரம் போவதே தெரியாமல் விளையாண்டனர். இருவரின் அம்மாவும் இவர்களுக்கு விடுமுறை தினம் என்ற காரணத்தினால் இவர்களை முடிந்தவரை சீக்கிரம் வர சொல்லிவிட்டு சென்று விட்டனர். கிஷனிடம் வீட்டுச் சாவி இருந்ததால் அவர்களே திறந்து வந்து விடுவார்கள் என்று இருவருடைய அம்மாவும் சென்று விட்டார்கள். எதிர்பாரா விதமாக கரண்ட் கட் ஆனது. அந்த ஏரியாவில் இவர்கள் இருவரும் ஏதோ நடக்கப் போவது என்று உணர்ந்தனர். ஆனால் இவர்கள் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கவில்லை. சிறிது நேரத்தில் கரண்ட் வந்தது. அப்பொழுது அகில் அருகில் இருக்கும் ஒரு வீட்டின் மொட்டை மாடியை கவனித்தான். ஏதோ ஒரு வெள்ளை உடை காற்றில் பறந்து கொண்டிருந்தது. இன்னும் உன்னிப்பாக கவனித்த பிறகுதான் தெரிந்தது, அந்தரத்தில் ஒரு உருவம் மல்லாக்கப்படுத்து வானத்தை நோக்கி கையை நீட்டிக் கொண்டிருந்தது. அகில் பயந்து போய் கிஷனிடம் கூற, கிஷனும் அந்த கோரக்காட்சியை பார்த்தான். பயத்தில் உறைந்து போனான். அப்பொழுது அந்த பேய் இவர்கள் பக்கம் திரும்பியது. நாக்கு வெளியே வந்து நீளமாக இருந்தது. இருவரையும் பார்த்து பயங்கரமாக சிரித்தது. அது பறந்து இவர்கள் அருகில் வந்து கொண்டிருந்தது. இருவரும் கீழே வீட்டுக்குள் ஓடி செல்ல முயற்சி செய்தனர். ஆனால் மொட்டை மாடியில் தரையில் கீழே விழுந்தனர். இவர்களுடைய காலை பிடித்து அந்த பேய் இழுத்து தன்னுடைய கோர முகத்தை அருகில் காட்டியது. இருவரும் பயத்தில் திகைக்க அந்த நேரம் கிஷன் மற்றும் அகில் இருவர் உடைய தந்தையும் மேலே வந்தார்கள். இருவரும் கடவுள் பக்தி உள்ளவர்கள். கிஷன் அப்பா தன் கையில் கோயில் கயிறு கட்டியிருந்தார். அந்த பேய் அங்கே இருந்து மறைந்து போனது. தங்களுடைய பிள்ளைகளை இருவரும் கை கொடுத்து தூக்கிவிட்டார்கள். என்ன நடந்தது என்று விசாரித்ததில் கிஷன் மற்றும் அகில் அனைத்தையும் கூறினான். இனிமேல் நள்ளிரவு நேரத்தில் இதுபோல் சென்று பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அவர்களுடைய பெற்றோர் அறிவுறுத்தினர். கிஷன் மற்றும் அகில் இருவரும் இந்த நள்ளிரவு திகில் சம்பவத்தை வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டார்கள்.